கத்தர் மகிமையாய்
அழைத்து செல்லும் உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும் உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆகிடும் உள்ளே அழைத்து செல்லும் பிரசனத்தால் நிரப்பிடும் கூட செய்ய சொல்ல பார்க்கலாம் உள்ளே அழைத்து செல்லும் பிரசனத்தால் நிரப்பிடும் மகிமை காண்பித்திடும் உம்மை போல் மாற்றிடும் மகிமை காண்பித்திடும் உம்மை போல் மாற்றிடும் உள்ளே அழைத்து செல்லும் பிரசனத்தால் நிரப்பிடும் கூட சேர்ந்து சொல்லுங்க உள்ளே அழைத்து செல்லும் உள்ளே அழைத்து செல்லும் பிரசனத்தால் நிரப்பிடும் மகிமை காண்பித்திடும் உம்மை போல் மாற்றிடும் மகிமை காண்பித்திடும் உம்மை போல் மாற்றிடும் உள்ளே அழைத்து செல்லும் பிரசனத்தால் நிரப்பிடும் வார்த்தையை மோசே சொல்லுகிறார் இந்த மகிமை எனக்கு காண்பிக்காண்டவர்கள் இந்த மகிமை எனக்கு காண்பிக்காண்டவர்கள் இந்த மகிமை எனக்கு காண்பிக்காண்டவர்கள் நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த மகிமை எனக்கு காண்பிக்காண்டவர்கள் இந்த மகிமை எனக்கு காண்பிக்காண்டவர்கள் இந்த மகிமை எனக்கு காண்பிக்காண்டவர்கள் சொல்லுங்க உள்ளே அழைத்து செல்லுங்க இந்த பிரசனத்தால நிரப்புங்க இந்த பிரசனத்தால நிரப்புங்க இந்த பிரசனத்தால நிரப்புங்க ஆண்டவரே இந்த ஆராதனை முடிவு வேளையிலே இந்த பிரசன்னமைகளை நிரப்பட்டும் இந்த பிரசன்னமைகளை நிரப்பட்டும் இந்த பிரசன்னமைகளை நிரப்பட்டும் கேளுங்க கேளுங்க அப்பா இந்த பிரசனத்தால நிரப்பும் இந்த பிரசனத்தால நிரப்பும் இந்த பிரசனத்தால நிரப்பும் ஓ ஹalleluya ராமா ராதா ராமா ராதா ராஷாகா ராமா ஓ ராதா ராஷாகா ராமா எத்தனை பேரால் உணர முடியும் அவருடைய பிரசன்னம் படியை போல நம்ம
பிரசனத்துக்குள்ளாக வரும்போது ஒரு சுகம் உண்டாகும். அவருடைய பிரசனத்துக்குள்ள வரும்போது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அவருடைய பிரசனத்துக்குள்ள வரும்போது ஒரு விடுதலை உண்டாகும். அவருடைய பிரசனம் தான் நம்மை நடத்தும். அவருடைய பிரசனம் தான் நம்மை நடத்தும். ஒரு நிமிஷம் நாளைக்கு நடக்க போகிறது. நாளை ஜபத்துக்காக ஜெபிக்க போறோம். நாளைக்கு நடக்க ஜபத்துக்காக ஜெபிக்க போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை பிடித்து கொள்ள பார்க்கலாம். பக்கத்துல யார் இருந்தாலும் கரங்களை பிடித்து கொள்ளுங்க. நாளைக்கு நடக்க போகிற ஜபத்துல கர்த்தர் மகிமையாய் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி தரணும். நான் விசுவாசிக்கிறேன். இத்தனை வருடமாய் நாம் நடக்கிறது போல இந்த ஜபத்தை நாம் நடத்த போவதில்லை. கர்த்தர் தம்முடைய கரத்தில் நாளைக்கு ஜபத்தை எடுக்க வேண்டும். பயங்கரமாய் வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும். மத்தியில எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? அப்பா நாளை தினம் ஜபம் தேசத்தை அசைக்கிற ஜபமா, எங்களுடைய முழங்கால்களின் ஜபம் தேசத்தை அசைக்கிற ஜபமா, எங்கள் கண்ணீர்களின் ஜபம் இருதயங்களை உடைக்கிற கண்ணீரின் ஜபமா மாறட்டும். ஒரு நிமிஷம் ஜெபம் பார்க்கலாம். அப்பா உங்களுடைய ஆவி எங்களை ஜெபிக்க வைப்பாராக. உங்களுடைய ஆவி எங்களை ஜெபிக்க வைப்பாராக. ஒரு நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி தினத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசம் அழிந்து கொண்டிருக்கு. பிரபல நெருக்கத்தக்கதான ஒரு கூட்டத்தை தேவன் தேடி கொண்டிருக்கிறார். தினத்துல நம்முடைய இறுதிகளை நாம் உடைக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்ணீர்கள் நம்முடைய கண்களை நாம் கண்ணீராய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்பா நாளை தின ஜெபத்தை அந்த வல்லமையாய் மாற்றிதாங்க ஆண்டவரே, அபிஷேகமாய் மாற்றிதாங்க ஆண்டவரே, தேசத்தை அசைக்கிற ஜெபமா மாற்றிதாங்க ஆண்டவரே. ஜபத்தை ஆசீர்வதித்து காண்பார்கள். ஜப ஆவிகளை நிரப்புவாராக. ஜப ஆவிகளை நிரப்புவாராக. ஒரே ஒரு நிமிஷம் ஜப ஆவிகளை நிரப்பட்டும். அந்த மன்றாட்டின் ஆவிகளை நிரப்பட்டும். அந்த மன்றாட்டின் ஆவிகளை நிரப்பட்டும். அந்த மன்றாட்டின் ஆவி நிரப்பட்டும். ஒரே ஒரு நிமிஷம் ஒப்புக்கொடுங்க. அப்பா மன்றாட்டின் ஆவிகளை நிரப்பட்டும். தேசத்துக்காய் கதறுகிற மன்றாட்டின் ஆவி ஜபத்தை நடத்த விடாதபடி சத்ரு பலமாய் போராடுவான். அவருடைய இருதயத்தை ஒருமனப்படுத்த விடாதபடி சத்ரு பலமாய் போராடுவான். எதற்காக ஜெபிக்க போது கர்த்தர் ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னார். இருதயம் ஒருமனப்பட வேண்டும். இந்த காரியத்தை கர்த்தர் போட்டா இருதயம் ஒருமனப்பட வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம எல்லாம் ஒரே சபையான தினத்துல ஜெபிக்க போறோம். எங்களுடைய இருதயங்களை ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயங்களை ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே. பாடல்களை வைக்கிறோம் கர்த்தர் பொறுப்பு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் ஜெபத்துக்கு நம்முடைய கர்த்தரை சொல்லுவார். ஒவ்வொரு ஜப சபையோடு ஜபத்தில் கலந்து கொண்டு கர்த்தர் தேசத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் தேசத்துக்காக கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? சோதரம் எல்லாம் கர்த்தரை பரிசுத்தமாக இந்த சபையில் ஒரு சில அறிவிப்புகளை சொல்லுகிறோம். அறிவிப்புகளை சொன்ன பின்பாக நாம் என்ன செய்யலாம்? சாட்சியமான ஒரு சாட்சியை ஈடுபடுங்கள். அவர் இல்லை நசனம் ஒரு வார்த்தைக்கு மேலாக கடந்து போக இருக்கிறோம். கத்தமையாக செய்திருப்பார்கள். விசேஷமாக இந்த நம்முடைய சபையில் நம்முடைய அங்கத்தினர் படிப்போம். நம்ம என்ன செய்யலாம்? பதிப்பானை நம்ம கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்க என்ன செய்ய தயவு செய்து கொடுங்கள். இந்த மாதம் ஆனால் அவங்க என்ன செய்யுங்க? அந்த 100 ரூபா வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஒரு சிலர் 50 ரூபா தான் என்னால் தர முடியும்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களுடைய தசமபாக ஆர்டரையே நீங்கள் என்ன செய்ய நீங்கள் தனியாக அவங்களோட தர முடியாது. அதனால் அந்த தசமபாக நீங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் செலுத்துகிற பிள்ளைகள் அந்த தசமபாகத்தோடு சேர்ந்து இந்த சப்தாவை நீங்கள் செலுத்த வேண்டும். அதுக்குரிய ரசீதை உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? கண்டிப்பாக கொடுப்போம். அதனால் தயவு செய்து இது எழுதி கொடுக்காத பிள்ளைகள் தயவு செய்து எழுதி கொடுங்கள். இது என்ன செய்யணும்? நமக்கு அத்தியாவசியமான காரியமாக இருக்கிறதை செய்து சபை ஒழுங்குகளுக்கு எல்லாரும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம கீழ்ப்படுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரியாக செலுத்தி இந்த வருஷங்களுக்கு தான்
நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். அதனால் இந்த ஜனவரி மாதத்துடைய சந்தாவை தரிசனத்துக்கு நாங்கள் கொடுக்குறோங்க சொல்லியிருப்பாங்க. விசேஷமாய் இன்று மாலை நமக்கு மழை இருந்தாலும் பரவாயில்ல, சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மாலைக்கு நடக்கிறதான 6 மணி நேர ஜெபம் நாளிலே நாம் என்ன செய்ய போகிறோம், அதுக்காக முன்னதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் என்ற மாற்றி உள்ளவர்கள் நாளை எனக்கு நடக்கிறதான ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஜெபத்தில் கர்த்தர் நமக்கு அவருடைய கண்கள் திறந்தவர்களும் செவிகள் கவனிக்கமாக இருக்கிற மாயத்தை ஜெபமாக நாம் செய்கிறோம். அதனால் எல்லாரும் என்ன செய்யலாம், கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவ பிள்ளைகள் கலந்து கொள்ள கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக இன்று மாலை. அதனால் நாளை தினத்தில் நமக்கு காலையில் சரியாக 9 மணியிலிருந்து நமக்கு 3 மணி வரைக்கும் என்ன செய்து தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்துக்கு எல்லா தேவப்பிள்ளைகளும் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய மகிமைப்படுத்துங்கள். அந்த கூடிய ஆதார காரியம் நிறைய செலவு நடைபெறுகிறது. இதெல்லாம் முடிந்த ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக இந்த சபை காரியங்களை நீங்கள் தாங்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கட்டாயமாக இல்லை, விசனமாக இல்லை, மனப்பூர்வமாக இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சிவன்கிழமை வெளிக்கிழமை நடக்கும் போது சபையில் உபவாச ஜெபம் நடக்கும். புதன்கிழமை தெல்லவரத்தில் ஜெபம் நடக்கும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 5 மணிக்கு ஜெபம் ஆராதனை இல்லை. வாக்குத்தத்த ஆராதனை சபை ஆராதனையோடு நடக்கும். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இருக்குது 1ஆம் தேதி இருக்கிறபடினால எப்படி போல என்ன செய்யும் நடக்கும். விசேஷமாக 1ஆம் தேதி நமக்கு ஆராதனை முடிந்த உடனே நமக்கு அகர்வால் கண் மருத்துவம் அது மூலமாக நம்முடைய அந்தோனிய சகோதரர் அதுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். நம்முடைய சபையிலே ஃப்ரீயாக எல்லாரையும் என்ன செய்யுங்க, நோட்டீஸ் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யலாம், அதில் நம்முடைய கண் சிகிச்சை முகாம் நடைபெறும். நம்முடைய கண்ணை பரிசோதித்து பார்த்து கொள்ளலாம். அனைத்து ஜனங்களை என்ன செய்ய கூட்டி வாருங்க. எல்லாருக்கும் இலவசமாய் நம்முடைய சபை மூலமாய் நாம் செய்கிறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் நோட்டீஸ் இங்கே இருக்கிறது, தயவுசெய்து எடுத்துகிட்டு போங்க. மற்றவங்களை கொடுங்க. எத்தனையோ பேர் பைசா இல்லாத கஷ்டமாக இருப்பாங்க. அவர்களும் இந்த என்ன செய்யலாம், முகாமில் வந்து கலந்து கொண்டு நன்மை பெறட்டும். அதனால் தயவுசெய்து இதுக்காக ஜெபிங்கள். 6 மணி நேர ஜெபம், தேசத்துக்கான உபவாச ஜெபம். இந்த சுகர் டெஸ்ட்டு, பிபி டெஸ்ட்டு எல்லாமே என்ன செய்கிறாங்க, ரத்த அழுத்தம் எல்லாமே சேர்த்து தான் அவங்க என்ன செய்வாங்க பண்ணுகிறார்கள். அதனால் தயவுசெய்து எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். இதில் தெரிந்தவர்களை கூட்டிக் கொண்டு வரும்படியாக நம்ம கேட்டுக்கிறோம். விசேஷமாக இந்த 6 மணி நேரம் ஜெபம் நோட்டீஸ் நம்மளுக்கு இருக்கிறது. நம்முடைய வாட்ஸ்அப்லேயும் நம்ம என்ன செய்யணும் போட்டிருக்கிறோம். அதனால் தயவுசெய்து எல்லா பிள்ளைகளும் இதை என்ன செய்ய நோட்டீஸ் எடுத்துக்கொண்டு இதை வைத்து ஜெபித்து இன்றைக்கி நைட்டு என்ன செய்கிறோம், சபையில் மாலையில் நம்ம நைட்டு வந்து ஜெபிக்க போகிறோம். நாளை கலந்து கொள்வதற்கு நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாளிலே சாட்சி எடுக்கமாடா, இதை சாட்சி பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகிறோம். நம்ம மத்தியில் பிஷப் ஐயா வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகள் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாம் சாட்சி இருக்குமாடா? கர்த்தருடைய பரிசுத்தமானவருக்கு மகிமையுண்டாக. எனக்கு நேற்று தினத்தில் எனக்கு 2 நாளாகவே எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை. நேற்று தினத்தில் ரொம்ப எனக்கு உடல்நிலை சரியில்லை. நான் உட்கார்ந்து என்னால் முடியலனாலும் நான் சொல்லிட்டு கொண்டே இருந்தேன். ஆனாலும் கூட யோசித்தேன், சப்பா என்னால் ரொம்ப முடியல, ஆனால் என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன நீங்கள் வார்த்தை தருவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே நான் என்ன செய்வேன், எனக்கு எப்போல்லாம் தேவ வார்த்தை கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன செய்வேன், இந்த வார்த்தையை தியானித்து நான் எப்பவுமே வைத்திருப்பேன். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்து கொண்டிருப்பேன். ஆனால் திடீர்னு ஐயா அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒருவருக்காக ஒரு அம்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும், அதனால் உங்கள் சபையில் நீங்கள் என்ன செய்ய வச்சு ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி சரி வாங்க ஐயா அப்படின்னு சொன்னோம். நீங்கள் வரீங்க ஒரு ஊழியக்காரர், அவங்க என்ன செய்யணும், ஒரு வார்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதை சொன்னோம். நம்முடைய அழைப்பிக்கலாக அதுக்கு ஐயா வந்திருக்காங்க. நம்ம கரங்களை தட்டி நம்ம நீங்கள் மகிமைப்படுத்த அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக உங்கள் மத்தியிலே கொண்டு வந்த தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தெய்வம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்மை நடத்துவது ஆவியானவர் மாத்திரமே. நாம் நம் சுயமாய் நடந்தால் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று நாம் தீர்மானிக்க முடியும். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அவர் நடத்துகிற போது அவருடைய காரியம், அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம் நிறைவேறும். ஸ்தோத்திரம். தமிழில் நான் செய்தி அளிக்கும் போது அது நம்முடைய தமிழ்நாட்டின் 99 கோடி மக்களுக்கும் அது பயனளிக்கும். இன்னொரு பாஷையும் நம்மோடு கூட இருந்தால் நலமாயிருக்கும் என்று நான் வாங்கிக்கிறேன். உங்களோடு வந்திருக்கிறதான ரிஷி அம்மா மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு மைக்கு கொடுக்கலாம். மலையாள மக்களுக்கு ஸ்தோத்திரம். மலையாளம் கேரளாவை சேர்ந்த 5 கோடி மக்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக அவங்களும் மலையாளத்தில் என்னோடு கூட பேசுவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நடுவில் உண்டு. தேவன் நம்மோடு வார்த்தைகளை பேசும்போது, தேவன் நம்மோடு சம்சாரிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் அது பயனளிக்கும். நமக்கு எல்லாருக்கும் அது பயமாயிருக்கும். அது நமக்கு பயம் தரும். அது நமக்கு பயம் உண்டாக்கும். அருமையானவர்களே, உண்மையானது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை ஆசீர்வதிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பயம் தருகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பயம் தருகிறது. தேவன் நம்முடைய வேதாகமத்திலிருந்து திரளான வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் நம்முடைய வேத புத்தகத்திலிருந்து நமக்கு ஒத்திரி வார்த்தைகள் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை மாத்திரம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை மாத்திரம் நமக்கு சம்சாரிக்கலாம். இன்றைய நாளிலே இந்த நாளில் இந்த மேசியா ஜெப வீட்டுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மேசியா ஜெப வீட்டிற்கு வேண்டி ഞങ്ങൾ അനുഗ്രഹിക്കുന്നു. ஆண்டவர் இந்த ஜெப வீட்டை தம்முடைய சித்தத்தின்படி உருவாக்கினார். ஆண்டவர் நம்முடைய இஷ்டப்பிரகாரம் ഈ சபையை உருவாக்கியுள்ளார். பிரியமானவர்களே, சகோதரர்களே, இந்த சபையின் ஊழியங்கள் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். ഈ സഭയിലെ ഊഴിയങ്ങൾ ദൈവം അനുഗ്രഹിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. இந்த ஊழியத்துல அருமையான பாஸ்டர் சீலா நோயல் அவர்களிடத்தில் நான் கேட்டபோது அவர்கள் அன்போடு கூட வரவேற்றார்கள். ഈ സഭയിലെ பாஸ்டர் ஷீலா அவர்களை அன்போடு கேட்கும்போது அவர்கள் வரவேற்றார்கள். அவர் நம்மளை வரவேற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு நல்ல பாஸ்டரமா இந்த சபைக்கு ஒரு நல்ல பாஸ்டரை கர்த்தர் தந்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவரை கைதட்டி அவருடைய தலைவர் பாஸ்டர் அவருடைய கணவனார் இருந்த போது இந்த ஊழியம் சிறப்பாய் நடந்தது. அவருடைய வக்தாவை இருக்கும் போது ഈ സ്ഥലം നല്ലതായിട്ട് ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ஆனால் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் சென்ற பின்பு ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിൽ ചെന്നപ്പോൾ இந்த ஊழியத்தை விடாம தொடர்ந்து செய்கிறார்கள் சகோதரி அவர்கள். ഈ സഭയെ വിടാതെ അവരത് മുന്നോട്ട് കൊണ്ടുപോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ஒரு
தேவ நடத்திப்பு அவர்களிடத்திலே தேவன் வைத்திருக்கிறார். ഒരു ദേവന്റെ നത്ത് അവരുടെ കയ്യിലുണ്ട്. பிரியமானவர்களே, സഹോദരന്മാരെ, சகோதரர்களே, ஆண்களே ஊழியம் செய்வது மிக கடினமான ஒரு காரியம், ആൺകളെ ഊഴിയം ചെയ്യാനായിട്ട് ഭയങ്കരമായിട്ട് ஒரு കഷ്ടമാണ്, கடினமான விஷயம். കഠിനമായിട്ടുള്ള കാര്യമാണ്. ஆனா இவ்வளவு மக்கள் மத்தியில, பொல்லாங்குகள் மத்தியில ஒரு பெண் நல்ல ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனா ഇത്രയും ഉള്ള ശത്രുക്കളുടെ നടുവിലെ ഒരു പെണ്ണ് സഭയെ കൊണ്ടുപോകുന്നത് தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். ദൈവം അവരെ കൊണ്ട് ചെയ്യിപ്പിക്കുന്നു. இவர்களை நினைக்கும் போது അവരെ വിചാരിക്കുമ്പോൾ ஆண்டவர் சமூகத்துல நான் கர்த்தரை துதிக்கிறேன். ദൈവത്തിന്റെ സമൂഹത്തിൽ അവരെ നമുക്ക് സ്തുതിക്കാം. அவர்களுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ദൈവം അവർക്ക് കൊടുത്ത അനുഗ്രഹത്തിന് വേണ്ടി നമുക്ക് அழைப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். അവരെ വിളിച്ചതിന് വേണ്ടി നമുക്ക് അനുഗ്രഹിക്കാം. ஆண்டவர் கொடுத்த சபையில உண்மையுத்தமாய் நிற்கிறார்கள், அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ദൈവം കൊടുത്ത ഈ സഭയ്ക്ക് വേണ്ടി നമുക്ക് ദൈവത്തിനെ സ്തുതിക്കാം. இந்த சூழ்நிலையில ഈ സന്ദർഭത്തില് உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். നിങ്ങളുടെ നടുവിലെ ഞാൻ വന്നിരിക്കുന്നു. அல்லேலூயா, ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க. ഇവിടെ തുണവിയരുണ്ട്. ஸ்தோத்திரம். அதுபோல என்னோடு கூட அருமையான பிஷப் மோகன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை கரங்களை தட்டி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. കർത്താവിന്റെ സ്തോത്രം, ദൈവത്തിന് പുകഴ്ച. இந்த சபை எனக்கு அறிமுகப்படுத்தினது ஸ்தோத்திரம் உடன் ஊழியர் ஜெபராஜ் அவர்கள். ഈ സഭയെ அறிமுகப்படுத்தியது ജബരാജ് അവர்களாണ്. நல்ல சகோதரன், ഒരു നല്ല സഹോദരൻ, அவங்களுக்கு நல்ல பிள்ளை. അവർക്ക് ഒരു നല്ല പിള്ള, நோயுள்ளவர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளை. അങ്ങനെ അവർക്ക് ഒരു നല്ല எல்லாம் மேரியம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளை. മേരിയമാർക്ക് ഒരു നല്ല പിള്ള. பிள்ளைகளை பெற்றா அந்த மாதிரி நல்ல பிள்ளைகள் நமக்கு கிடைக்கணும். അതുകൊണ്ട് നല്ല പിള്ളേർ നമുക്ക് കിട്ടണം. இவங்களை போல கர்த்தர் பிள்ளைகளை உருவாக்கணும், ഇതുപോലെ നമ്മൾക്ക് പിള്ളകളെ ஊழியத்தை செய்யும்படியாக. ഊഴിയം ചെയ്യാനായിട്ട് நன்மை, நல்ல பிள்ளைகள் மத்தியிலே நமக்கு நன்மை உண்டாகும். നല്ല പിള്ളേരെ ഒഴിവാക്കി നമുക്ക് നന്മ ചെയ്യണം. வசனத்துக்கு போகலாம். പോകാം. வேதத்தை கவனியுங்கள். ദൈവത്തിനെ സ്തുതിക്കുക. சங்கீதம் 85:12 பாருங்கள். സംഗീതം 82 85ஆம் அதிகாரத்துல 85ஆம் சங்கீதத்துல 12வது வசனத்தை பாருங்கள். 85 സംഗീതത്തിൽ 11ാമത്തെ വചനത്തെ നോക്കാം. கவனியுங்கள். எடுத்தவங்க சத்தமாய் வாசியுங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். നമുക്ക് നല്ലത് തരുന്നുണ്ട്. நம்முடைய தேசம் தன் பலனை தரும். നമ്മുടെ ദേശം നല്ല വിളവെ തരുന്നു. கர்த்தர் நன்மையானதை தருவார். കർത്താവ് നന്മയെ നമുക്ക് തരുന്നുണ്ട്. இதுல 100 பிரசங்கம் இருக்குது, 100 செய்திகள் இருக்கிறது. ഇതിൽ നമുക്ക് 100 പ്രസംഗമുണ്ട്. அருமையானவர்களே, സന്തോഷമാണവരെ. இந்தியா முழுவதும் இந்த 100 செய்தி இந்த வருஷத்துல பிரசங்கம் பண்ண போறேன். ഇന്ത്യ മുഴുവൻ ഈ 100 പ്രസംഗത്തെ ഞങ്ങൾ ചെയ്യാം. இன்னைக்கு உங்கள் மத்தியில ஒரு பிரசங்கத்தை நான் பண்ண இருக்கிறேன். നിങ്ങളുടെ നടുവിലെ ഞാൻ ഒരു പ്രസംഗത്തെ ചെയ്യും. கவனியுங்கள். மத்தேயு 7:11 வாசியுங்கள். മത്തായി 7:11 വായിക്കാം. கவனியுங்கள். மத்தேயு 7:11 தேவன் என்ன சொல்லுகிறார்? മത്തായി 11:7 എന്താണ് പറയുന്നത്? நன்மை எடுத்தவங்க வாசிங்க. ஆகையால் பொல்லாத மக்களாகிய நீங்கள் ശത്രുക്കളായി ഇരിക്കാതെ உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, நல்ல காரியங்களை கொடுக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுங்க. அறிந்திருக்கிறீர்கள். அப்படி நல்ல காரியங்களை கொடுக்கும்படியாக, நன்மைகளை கொடுக்கும்படியாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்ல நன்மைகளை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்குന്നുണ്ട്. ஆனா பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பிதாவாகிய தேவன், பரலோகத்தில் ஆண்டவனாയിട്ടുള്ള தேவன் ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு பிரார்த்திக்கிறவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பது நிச்சயம். நன்மையை கொடுக்கிறது நிச்சயம். நன்மைகளை கொடுப்பது நிச்சயம். நன்மையை கொடுக்கிறது நிச்சயம். நன்மையை தருவது நிச்சயம். நன்மையை கொடுக்கிறது நிச்சயம். இந்த வசனத்தை நீங்க முன்னாடி கேட்டிருக்கலாம். ഈ വചനത്തെ നിങ്ങൾ മുന്നാടി இந்த வசனத்தை நீங்க முன்னாடி கவனித்திருக்கலாம். இந்த வசனத்தை നിങ്ങൾ മുന്നേ ஆனா இன்றைக்கும் தேவன் அதுல இருந்து உங்க இடத்துல பேசுறாரு. ഈ സമയത്ത് ദൈവം നിങ്ങളോട് எதுக்கு സംസാരിക്കുന്നു? ஆண்டவர் பேசுறாரு? എന്തിനാണ് ആണ്ടവർ പറയുന്നത്? இதுல உள்ள இன்னொரு பகுதியை நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். ഇതിന് മുന്നോട്ടുള്ള പ്രതികളെ ആണ്ടവർ നമ്മൾ സംസാരിക്കുന്നു. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. கரங்களை தட்டுங்கள். നിങ്ങളെ കണ്ടേ. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுக்கு நன்மையானதை மாத்திரம் தருவார். നമുക്ക് മാത്രം നന്മയെ തരുന്നു. ஆனா நன்மை வரணும்னா നമുക്ക് നന്മ വരണമെങ്കിൽ நாம என்ன செய்யணும்? നമ്മൾ என்ன ചെയ്യണം? ஒரு காரியம் செய்ய சொல்றாரு. ഒരു കാര്യം ചെയ്യാൻ പറയും. என்ன செய்ய சொல்றாரு? என்ன ചെയ്യാൻ
പറയുന്നത്. நல்லா கவனிங்க. നല്ലതായിട്ട് இந்த ശ്രദ്ധിക്കുക. வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக் கொள்ளுங்க. ഈ വചനത്തെ എല്ലാവരും എടുത്ത് 10:7-11 എടുத்து வைத்துக் கொள்ளுங்க. 7:11 എടുത്ത് വെച്ചോളൂ. நன்மை வரணும்னா ஒரு காரியம் செய்யணும். നന്മ വരണമെങ്കിൽ ഒരു കാര്യം ചെയ്യണം. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நன்மையானதை தருவார். ബൈബിൾ പറയുന്നത് നമ്മൾ നല്ലത് ചെയ്യണം. தேவன் உங்களுக்கு நன்மையை மாத்திரம் தான் தருவாங்க. ദൈവം നിങ്ങൾക്ക് നന്മയെ മാത്രം தீமை தரமாட்டார். தீமை தீமை அவரிடத்தில் கிடையாது. அவரிடத்தில் இல்ல. தீங்குகள் கிடையாது. தீமை அவரிடத்தில் இல்ல. பாவம் சாபம் அவரிடத்தில் கிடையாது. பாவம் சாபம் அவரிடத்தில் இல்ல. தீமை தீங்கு அவரிடத்தில் கிடையாது. தீமை தீங்கு அவரிடத்தில் இல்ல. பொல்லாப்பு பொல்லாங்கு அவரிடத்தில் கிடையாது. அவசியமில்லாத ஒன்றும் அவரிடத்தில் இல்ல. நன்மைகள் உண்டு. நன்மைகள் மாத்திரம் உண்டு. நன்மைகள் உண்டு. நன்மைகள் உண்டு. நமக்கு முன்னாடி வச்சுட்டாரு. நமக்கு முன்னாடி வச்சிട്ടുണ്ട്. நன்மை வைத்திருக்கிறாரு, தீமை இருக்குது. நன்மை வச்சிട്ടുണ്ട്, தீமை வச்சிട്ടുണ്ട്. நாம் எதை எடுத்துக் கொள்ள போகிறோம்? நம்ம என்ன எடுക്കാൻ போகணும்? ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சாபத்தையும் அங்கே இருக்கிறது. അനുഗ്രഹം വെച്ചിട്ടുണ്ട്, ശാപവും വെച്ചിട്ടുണ്ട്. நாம் எதை எடுத்துக் கொள்வோம்? നമ്മൾ എന്തോ എടുക്കാൻ പോകുന്നു? நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டிருக்கிறது. നന്മയും തിന്മയും വെച്ചിട്ടുണ്ട്. ஆசீர்வாதமும் சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ശാപവും വെച്ചിട്ടുണ്ട്. மரணமும் ஜீவனும் வைக்கப்பட்டிருக்கிறது. മരണവും ജീവനും വെച്ചിട്ടുണ്ട്. நாம் எதை எடுத்துக் கொள்வோம்? എന്തോ എടുക്കാൻ പോകുന്നു? எனக்கு அருமையானவர்களே, സ്വന്തം ஆண்டவர் உங்களை கண்டிப்பு செய்யவில்லை. ആണ്ടവർ നിങ്ങളുടെ ஆண்டவர் உங்களை கட்டுப்பாடு செய்யவில்லை. ஆண்டவர் உங்களை நிர்பந்திக்கவில்லை. ആണ്ടവർ നിങ്ങളോട് നിർബന്ധിക്കുന്നില്ല. ஆனால் நாம தான் சுதந்திரமாய் இருக்கிறோம். അവരുടെ നാമത്തിൽ സ്വന്തമായി எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். നീ എടുത്തോളുന്നു, അവർ നിങ്ങൾക്ക് ആശീർവാദം. ஜீவனை எடுத்துக்கொண்டால் തീമയെ എടുത്തുകൊണ്ടാൽ உனக்கு மரணமும் கிடையாது. നിനക്ക് മരണമില്ല. நன்மை எடுத்துக்கொண்டால் തീമയെ എടുത്തുകൊണ്ടാൽ உனக்கு அவரிடத்திலிருந்து தீமை வராது. നിനക്ക് അവരിൽ നിന്ന് തീമ വരത്തില്ല. நீ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டால் അനുഗ്രഹത്തെ എടുത്താൽ அவரிடத்திலிருந்து உனக்கு சாபம் கிடையாது. അവിടെ നിന്ന് നിനക്ക് ശാപം വരത്തില്ല. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. கரங்களை தட்டுங்க. കേട്ടട്ടാ. ரெண்டு முன்னாடி தான் இருக்குது. ரெண்டு காரியமும் முன்னாடி தான் இருக்கிறது. രണ്ട് കാര്യങ്ങളും മുന്നാലെ ഉണ്ട്. ஒன்று இயேசு, ഒന്ന് യേശു, ஒன்று பிசாசு. ഒന്ന് പിശാച്. நீ யாரை தெரிந்து கொள்ள போகிறாய்? ആരെ ചിന്തിക്കാൻ പോകുന്നു? இன்னொருவர் மோசே, മോശെ, இன்னொருவர் கோராகு. പിന്നെ വരാഹെ. நீ யாரை தெரிந்து கொள்ள போகிறாய்? തെരഞ്ഞെടുക്കാൻ പോകുന്നു. ஆமா, கோராகு பின்னாடி போனவங்களுக்கு கதி என்னாச்சு? വരാഹിന്റെ പിന്നാലെ പോയവർക്ക് കഥ എന്തോയി? கோராகு என்ன செய்தான்? വരാഹ് എന്തോ ചെയ്തു? எதிர்த்து பேசினான். എതിർത്ത് സംസാരിച്ചു. யாரை எதிர்த்து பேசினான்? ആരെ എതിർത്ത് സംസാരിച്ചത്? ஊழியக்காரனை எதிர்த்து பேசினான். ഊഴിയക്കാരനെ എതിർത്ത് ஊழியக்காரனை எதிர்த்து பேசின என்ன நடக்கும்? ഊഴിയക്കാരനെ എതിർത്ത് സംസാരിച്ചാൽ എന്നാ നടക്കും? பாவம் வரும். പാവം ഉണ്ടാകും. பாவம் உண்டாகும். പാവം ഉണ്ടാകും. சாபம் உண்டாகும். ശാപം ഉണ്ടാകും. எதிர்த்து பேசக்கூடாது. എതിർത്ത് സംസാരിക്കരുത്. யாரை எதிர்த்து பேசக்கூடாது? ആരെയും എടുത്ത് പറയരുത്. தேவனை எதிர்த்து பேசக்கூடாது. ദൈവത്തെ എടുത്ത് പറയാൻ പറ്റില്ല. தேவனுடைய சாணாதிபதியாக இருக்கிற ஊழியக்காரர்களை எதிர்த்து பேசக்கூடாது. ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യമായിരിക്കുന്ന ഊഴിയമകനെ എതിർത്ത് സംസാരിക്കരുത്. நாம் கீழ்ப்படிய வேண்டும். നാം അടങ്ങിയിരിക്കണം. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ആണ്ടവർക്ക് അടങ്ങിയിരിക്കണം. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். അവരുടെ ഊഴിയക്കാർക്ക് கோராக பத்தி எங்க எழுதி இருக்குது? ഒരാളെ പറ്റി എന്നാ എഴുതിയിരിക്കുന്നത്? யாருக்காவது தெரியுமா? അതാവത് അറിയാമോ? யூதாவுல எழுதி இருக்கு. യൂദാവെ എഴുതിയിട്ടുണ്ട്. எத்தனாவது வசனம் பாருங்க. யூதாவுல ஒரே ஒரு நிருபம். யூதாவுல 11வது வசனத்துல எழுதி இருக்கு. യൂദാ 11-ാം വചനത്തിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. யூதா புத்தகத்துல 11 பாருங்க. புதிய ஏற்பாட்டுல இருக்குது. கடைசி நிருபங்கள்ல ஒரே ஒரு புஸ்தகம் யூதா. യൂദാ ഒരേ ഒരു പുസ്തകം കടസി எடுத்தவங்க வாசிக்க பார்ப்போம். സംസാരിക്കാം. ஐயோ, காயின் வந்து பணத்துக்கு பின்னாடி போனா அந்த வழியில நம்ம போக கூடாது. കായ് പണത്തിന്റെ പിറപ്പെ നമ്മൾ ആ വഴിയെ പോകരുത്. அந்த வழி நம்ம ஜீவிக்க கூடாது. ആ വഴി നമുക്കുള്ളതല്ല. பணம் என்று ஓடுகிறவர்கள் பாவியாய் மாறிவிடுகிறார்கள். പണം പറഞ്ഞ് ഓടുന്നവർ പാവിയായിട്ടാണ്. ஆண்டவர் நமக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ആണ്ടവർക്ക് നാം ജീവിതത്തെ കൊടുത്തിട്ടുണ്ട്. 6 நாள் வேலை செய், ആണ്ടാണ് വേല ചെയ്യുക. பணம் சம்பாத்தியம் பண்ணு, പണം സമ്പാദിക്കുക. 7ஆம் நாள் ஆண்டவருக்கு முழுமையா கொடு. അതാണ് മുള്ളയായി ദൈവത്തിന് കൊടുക്കുക. ஆண்டவருடைய பாதத்துல வந்து உட்காரணும். ആണ്ടവരുടെ പാത്രത്തിൽ വന്നിരിക്കണം. ஆண்டவருக்கு சமூகத்தில் அவர் ஆராதிக்கணும். ആണ്ടവരുടെ സമ്പത്തിൽ അവരെ ആരാധിക്കണം. அப்படி பணம் போக கூடாது. அப்படி போனா நமக்கு ஆபத்து. അങ്ങനെ പണം എന്ന് പോയാൽ നമുക്ക് ആപത്താണ് വരുന്നത്. அடுத்து வாசிங்க. ഇത് വായിക്കാം. வீழையாகவும் கூலிக்காகலாம். அதாவது தேவ சித்தத்துக்கு செயல்படாம ദൈവത്തിന്റെ ഇഷ്ടമില്ലാതെ ചെയ്യുന്നത് கூலிக்காக வேலை செய்யறது, കൂലിക്കാരൻ ചെയ്യുന്നത്. அதுவும் பணத்துக்காகத்தான் வேலை செய்யறது. പണത്തിന് വേണ്ടി ചെയ്യുന്നത്. அடுத்து பாருங்க. അത് നോക്കാം. கோரா எதிர்த்து பேசினான். அல்லேலூயா. കോര എതിർത്ത് സംസാരിച്ചു. எதிர்த்து பேசின എതിർത്ത് സംസാരിച്ചാൽ பாவத்துக்கு உள்ளாக மாற்றப்பட்டான். அல்லேலூயா.
பாவம் நம்மை பிசாசனுடைய கையில பிடிச்சு கொடுத்துரும். பாவம் நம்மளை பிசாசுடைய கையிலே பார்க்கும். பாவத்துக்கு நாம் அனுமதி கொடுத்தால் பாவத்துக்கு நம்மளை அனுமதிச்சால் நம்ம கையை பிடிச்சு நம்ம கையை பிடிச்சு பிசாசு கையில கொடுத்துரும். பிசாசுடைய கையில கொடுத்துரும். எது கொடுக்கும்? எது கொடுக்கும்? பாவமாகிய தீமை நம்மை கொண்டு போய் பிசாசு கையில கொடுத்துரும். பாவையான தீமை கொண்டு போய் பிசாசுடைய கையில கொடுத்துரும். இப்ப நம்ம கையை யார் பிடிச்சிருக்கா? அப்ப நம்ம கையை யாரு பிடிச்சிட்டு இயேசு இருந்தாரு? பிடிச்சிருக்கிறார். இயேசு பிடிச்சிட்டு இருந்தாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஆலயத்துல இருக்கும்போது நம்முடைய ஆலயத்துக்குள்ள அவரை பின்பற்றி நடக்கும்போது நம்ம ஆலயத்துல அவட புறகே நடக்கும்போது ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மள கையை பிடிச்சிட்டு அவர் சொல்லுகிறார், அவர் പറയുന്നു, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ഞാൻ നിന്നെ വിടത്തില്ല, உன்னை கைவிடுவதும் இல்லை. നിന്നെ കൈവിടത്തില്ല. உன் கையை நான் தான் பிடிச்சிருக்கிறேன். നിന്റെ കൈ ഞാനാണ് പിടിച്ചിരിക്കുന്നത്. பயப்படாத. ഭയപ്പെടണ്ട. பயப்படாத, ഭയപ്പെടണ്ട. பயப்படாத. ഭയപ്പെടണ്ട. எதனால நான் உனக்கு உதவி செய்வேன்? എന്തിനു വേണ്ടി ഞാൻ നിനക്ക് நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உனக்காக செயல்படுவேன். நான் உனக்காக நிற்பேன். உனக்கு துணை நிற்பேன். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். பிசாசை தோற்கடிப்பேன். இக்கானா நாபா காதா ரபா ஊலாபா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மள கையை நம்ம எதிர்த்து பேசி பாவத்துக்குள்ளாகிவிட்டால், നമ്മൾ എതിർത്ത് സംസാരിച്ച പാപത്തിനുള്ളിൽ വീണാൽ, பணத்துக்காக ஓடி பாவத்துக்குள்ளாகிவிட்டால், പണത്തിന് വേണ്ടി നമ്മൾ ഓടി പാപത്തിൽ വീണാൽ, நாம் வேறு ஒரு கீழ்ப்படியாமையில போய் பாவத்துக்குள்ளாகிவிட்டால், നമ്മൾ അവരെ അനുസരിക്കാതെ പാപത്തിനുള്ളിൽ വീണാൽ, இந்த சபையை பாருங்கள். ഈ സമയം നോക്കുക. உள்ள நுழையும் போதே 10 கட்டளை எழுதியிருக்கிறாங்க. ഉള്ളിൽ വരുമ്പോൾ 10 ലക്ഷണങ്ങൾ എഴുതി. அது சொல்லியிருக்குது, അത് പറഞ്ഞിട്ടുണ്ട്. களவு பண்ணாத, കളവ് ചെയ്യാതെ, திருடாத, ഇടാതെ, பொய் சொல்லாத, കള്ളം പറയാതെ, ஆண்டவருடைய நாமத்தை வீடியோ வழங்காத, ആണ്ടവരുടെ നാമത്തെ വീണായിട്ട് പറയാതെ, வேற ஒரு தெய்வத்தை தேடி போகாத. ദൈവത്തെ തേടി പോകാതെ, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், സർവ്വവല്ലഭയുള്ള நான் വിശുദ്ധൻ உன்னை ஆசீர்வதிப்பேன். അവനെ இதை അനുഗ്രഹിക്കും. மீறி நடக்கக்கூடாது. ഇത് കഴിഞ്ഞ് നടക്കുന്നത് அதுக்காக தான் எழுதி போட்டிருக்கு. അതിനുവേണ്ടിയാണ് അവർ എഴുതിയത്. அவருடைய கைக்குள்ள நாம் அடங்கியிருக்கும்படியாக അതിനകത്ത് നമ്മൾ അടങ്ങിയിരിക്കണം. அது எழுதப்பட்டிருக்கிறது. അത് എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നു. வேதம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. വേദം കയ്യിലെ കൊടുക്കുന്നു. நாம் வீடுகளிலே ஆண்டவருடைய வசனத்தை பாடி படித்து அதன் வழியில் நடக்க வேண்டும். ആണ്ടവരുടെ വചനങ്ങളെ നമ്മൾ പഠിച്ച് അതുപോലെ നടക്കണം. படிச்சா என்னங்க நடக்கும்? പഠിച്ചാൽ എന്നാ നടക്കും? யாருக்காவது தெரியுமா? வேதத்தை படிச்சா என்ன நடக்கும்? വേദം പഠിച്ചാൽ എന്നാ നടക്കും? என்ன நடக்கும்? ஒருத்தருக்குமே தெரியலையா? சொல்லி பரலோகம் கிடைக்கும். அடுத்து சகலமும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, சங்கீதம் 1 இருக்கு. படிச்சா என்ன கிடைக்கும்? സംഗീതം ഒന്ന് പഠിച്ചാൽ മനസ്സിലാവും. பகல்ல படிச்சா, இரவும் பகலும் படிச்சா என்ன கிடைக்கும்? வாசிங்க. சங்கீதம் 1. சங்கீதம் 1. ஆமா, நீங்க எடுத்தவங்க வாசிங்க. துன்மார்க்கருடைய வழியில போகாத, ஆலோசனை கேட்காத, സന്മാരുടെ ആരെങ്കിലും പ്രാർത്ഥന പോകരുത്. பாவி ஒரு வழியில நின்று அவன் வெளியில நிக்காது. நீ விலகி வேற பக்கம் போயிரு. அவன் வழியில போகாத. ആദ്യം ഇവിടെ നിന്നാൽ നിങ്ങൾ പോകരുത്. വേറെ വഴിയാ പോകുന്നത്. நல்ல கிண்டல் பண்ணி கேலி பண்ணி தூசித்து ஆண்டவரை கேவலப்படுத்தி, பரிசுத்தாவை கேவலப்படுத்தி, ஊழியக்காரங்களை கேவலப்படுத்தி, பரிசுத்தமா வாழ்றதை கேவலப்படுத்தி, பரியாசம் பண்றவங்க, கிண்டல் பண்றவங்க, இப்படிப்பட்டவங்களுடைய வழியில் நிற்காத. അത് ദൈവത്തെ കളിയാക്കിയിട്ട്, ദൈവ ഊഴിയക്കാരെ കളിയാക്കി, ദൈവ വചനങ്ങളെ കളിയാക്കി, ചർച്ചിനെ കളിയാക്കി அந்த கூட்டத்துல நம்ம போக கூடாது. அவங்க கூட சேரக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கும். வேதத்தில் பிரியம். വചനത്തിൽ നമ്മൾ പ്രിയമായിട്ടിരുന്ന பிரியம்னா என்னது? பிரியம்னா என்னது? அன்பு பாராட்டும். வேதத்துல என்ன செய்யணும்? அன்பு பாராட்டும். ஆமா. இப்ப நம்ம பிள்ளையை நம்ம நேசிக்கணும், பிள்ளையை நம்ம அழைத்துக் கொள்வது போல நம்ம வேதத்தை அழைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கணும். பிரியமாய் இருந்து ராத்திரியும் வாசிக்கணும், பகலும் வாசிக்கணும். அதை வாசித்து தியானம் பண்ணுகிறவர்கள் யாரு? பாக்கியம். வேதத்தை படிச்சா என்ன கிடைக்குங்க? இப்ப சொல்லுங்க. வேதத்தை படிச்சா என்ன கிடைக்கும்? பாக்கியம் கிடைக்கிறது. புரியல பாக்கியம். பாக்கியம் தெரியல, புரியல. பாக்கியம் அப்படின்னா ஆசீர்வாதம். பாக்கியம்னா பாக்கியம் என்று யாரெல்லாம் இதை எண்ணுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம்.
எல்லாம் வேதத்தை படிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. வசனத்தை வாய்ச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்று இருக்கு பாருங்க. இன்னொரு உண்டு. வாசிங்க. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு அவனுக்கு செழிப்பு தொடர்ந்து இருக்கும், நீர்க்காலின் ஓரமாய் நடப்படுவான். அவருக்கு எல்லா அனுகிரகங்களும் உண்டாகும். ஐயா சொன்னது கரெக்ட். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பான். யார் சொல்லு எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க பாருங்க. அந்த ஐயா பேர் சொல்லுங்க. சந்தோஷம். கரங்களை தட்டி காத்திரமா எல்லாம் கிடைக்கும். சொன்னது ரொம்ப கரெக்ட். எல்லாம் கிடைக்கும். நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டா எல்லா காலத்துக்கும் அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அடுத்த வாசிங்க. காலத்தில் தன் கனியை தந்து எல்லாம் அவன் தந்தன் காலத்துல அதனதன் கனி அவனுக்கு கிடைக்கும். கனி என்ன கனி கிடைக்கும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொருள், சாந்தம், நிச்சயம், இதெல்லாம் கனி. இந்த கனிகள் எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். இறைவனார் இந்த மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நீங்க வேலைக்கு போகும்போது இந்த வசனத்தை, ஒரு அதிகாரத்தை, ஒரு பேரிய, ஒரு பக்கத்தை, ஒரு கதையை, ஒரு சம்பவத்தை படிச்சுட்டு போனா நீ செய்வதெல்லாம் என்ன செய்யும்? எப்போ வாசிச்சுட்டு போகணும்? வேலைக்கு போகணும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வேலைக்கு போகும்போது வேதத்தை வாசித்துட்டு போங்க. நீங்க செய்வதெல்லாம் சத்தமா சொல்லுங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம எங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா மத்தேயு 7:11 பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமா, ஜெபம் பண்ண வேண்டும். நாம் வேதத்தை நோக்கி படிக்கிற போது நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணணும். வேதத்தை படிச்சா ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஆனா நாம ஜெபிக்கும் போது அவர் கேட்பாரு. நம்ம ஜெபிக்கும் போது அவர் கேட்பாரு. உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அவர் இங்க இல்லையே, அவர் இங்க இல்லையே, அவர் எப்படி கேட்பாரு? அவர் எப்படி கேட்பாரு? தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆவியா இருக்கிறார்? பரிசுத்த ஆவியா இருக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த 7:11 ஒரு சகோதரி சத்தமா வாசிங்க. 7:11 வாசிங்க. உலகத்துல இருக்கிற எல்லாரும் பொல்லாதவர்கள் நீங்கள், எல்லா பெற்றோரும் எல்லா பொல்லாதவனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதுதான் கொடுப்பான். எங்க அப்பா பயங்கர குடிக்காரர். நல்ல சிகரெட் குடிப்பாரு, நல்ல சுருட்டு குடிப்பாரு, நல்ல கெட்ட வார்த்தை பேசுவாரு, நல்ல பொல்லாத காரியம் எல்லாம் செய்வார், திருட்டு வேலையும் செய்வார். ஆனா நான் ஒரு முறை சுருட்டு குடிக்க ஆரம்பிச்சேன். ஒரு முறை சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சேன். இதை யாரோ எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. உடனே எங்க அப்பா கூப்பிட்டாரு. சோத்திரம் நடு தெருவுல நிறுத்தினார். உப்பு அள்ளிட்டு வர சொன்னாரு. என்னுடைய தங்கச்சி, என் தங்கச்சி உப்பு கொண்டு வந்து தெருவுல போட்டாங்க. அதுல எங்க முழங்கால் போட சொன்னாரு. எங்க இன்னொரு தங்கச்சி கிட்ட சாட்டகம் எடுத்துட்டு வர சொன்னாரு. இன்னொரு தங்கச்சி கணேசம்மா அவங்க சாட்டகம் எடுத்துட்டு வந்தாங்க. சிறுவழி உப்பு கொண்டு போட்டாங்க. எல்லாரும் எனக்கு எப்படி எங்க அப்பா முழங்கால் போட சொல்றாரு. எங்க அம்மா என்னை பாக்குறாங்க. அப்பா சொல்றாங்க முழங்கால் போட்டு, இல்லைன்னா அடிப்பாரு, ரொம்ப அடிப்பாரு. கொஞ்சம் அடிக்கணும், தப்பிச்சுக்கலாம். ஆனா ரொம்ப அடி வாங்க கூடாது. நல்லா கவனிங்க. முழங்கால் போட சொன்னாரு. வெயில் அடி கொளுத்துது. மே மாசம் பயங்கர வெயில், பயங்கர வேர்வை. அதை முழங்கால் போட சொல்றாரு. நீல சாட்ட கம்பனால இங்க அடிக்கிறாரு. ஒரு அடி
2 அடி 2 அடி 3 அடி 3 அடி சாட்டகம் பயங்கரமா அடிச்சு எனக்கு கையில ரத்தம் வந்துருச்சு. சாட்டகம் போட்டு அடிச்ச கையில ரத்தம் வரும். 2 சுத்தி சுத்தி அது இழுக்கும் போது அது கடைசியோட சொட்டையில இருந்து எனக்கு ரொம்ப பயங்கரமா விழுந்து கையில ரத்தம் வந்துருச்சு. அடிக்கும் போல அந்த சாணம் அப்படி சுருட்டி சுருட்டி அடிக்கும் போது பயங்கரமா. எங்க அப்பா கிட்ட எதுக்குப்பா என்ன அடிக்கிறீங்க? என்னப்பா இருக்கு என்ன அடிக்கிறது? நீ சுருட்டு குடிச்சியா? நீ சுருட்டி குடிச்சല്ലോ. நீ பீடி குடிச்சியா? நீ பீடி குடிச்சല്ലോ. நீ சிகரெட் குடிச்சியாம? நீ சிகரெட் குடிச்சല്ലോ. அவங்களாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டான். கூட்டுக்காரி வந்து பார்த்தேன். பையன் எங்க கூட சேர்ந்து சுருட்டு குடிச்சான்னு சொல்லிட்டான். என்னோட பையன் கூட வந்து சுருட்டு ஆனா குடிச்சான். எங்க அப்பா சுருட்டு குடிக்கிறாரு. என் அப்பா சுருட்டு குடிக்கிறான். நான் நீங்க சுருட்டு குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சுருட்டு குடிக்கிறீங்க. நான் மாட்டிக்கிட்டேன் பிசாசு கிட்ட. மாட்டி நான் பாவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன். நான் பாவத்துல வெளியே வர முடியல. வெளிய வேணா பட்டுதேங்க. நீ குடிக்க கூடாதுயா. நீ குடிக்கிறது. என்னுடைய சாபம் என்னுடைய பாவம் என்னோட பாட்டம். என்னோட பாவம் சாபம் என்னோட உனக்கு பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வேண்டாம். நல்ல கவனிங்க. எங்க அப்பா கெட்டவர் குடிகாரரு. எங்க அப்பா கெட்டவரை குடிக்காரு. ஆனா நான் சுருட்டு குடிக்க கூடாதுன்னு விரும்புறாரு. சுருட்டு குடிக்கிறது என் கூடாது. பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும்னு விரும்புறாரு. பிள்ளை நல்லவனா அவர் நினைச்ச பிரகாரமா நான் இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து சுருட்டு குடிக்கல, அதுக்கு இதுவரைக்கும் பீடி குடிக்கல, சாராயம் குடிக்கல, சாராயம் குடிக்கிறது. கஞ்சா குடிக்கல, கஞ்சா குடிக்கிறது. தம்பாக்கு போடல, போடல போடல. எந்த கட்ட பழக்கம் கிடையாது. எந்த கெட்டவனுக்கும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவனா இருக்கணும்னு சொன்னாரு. நல்லவனா இருக்கணும். திரும்பி திரும்பி பார்த்தா யாரும் நல்லவன் இல்ல. திரும்பி திரும்பி போகும். இயேசு மட்டுமே நல்லவரா தெரிஞ்சாரு. அவரை பிடிச்சுக்கிட்டேன். நல்லவனா பார்த்துட்டாரு. நான் என்னை நல்லவன் சொல்வதை விட என் ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லணும்? ஆண்டவர் என்ன நம்ப நல்ல ஊழியக்காரனே, நல்ல ஊழியக்காரன். எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. சந்தோஷத்தை பிரகாசம். அவர் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் வரணும். அதுதான் ஓடி ஓடி ஊழியம் செய்றேன். உண்மையான ஓடி 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கு 5 மணிக்கு இந்த அம்மாவுக்கு போன் பண்ணேன். 5 மணிக்கு போன் செய்து. 6 மணிக்கு ஐயாவுக்கு போன் பண்ணேன். 6 மணிக்கு ஐயாவுக்கு போன் செய்து. மழை அடி கொளுத்துது. மழை அடிக்குது. போயே ஆகணும். ஏய் இங்க வந்து 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. மழை கரெக்டா ஆராதனை ஆரம்பிச்சாங்க. 8 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருக்கணும். தெய்வத்தை வணங்க வேண்டும். தெய்வத்தை ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நன்மையை தருவார். நன்மை தரும். உங்களுக்கு நன்மை தருவார். நன்மை உங்க பிள்ளைகளுக்கு நன்மை தருவார். நன்மை தரும். அன்பியானவர்களே, கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கர்த்தர் இன்னைக்கும் ஜீவிக்கின்ற பொல்லாதவர்கள் கூட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறார்கள். இல்லாதவருக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும். பரலோக பிதா பரலோகத்தில் உள்ள சர்வத்தை உண்டாக்கின தகப்பன், சர்வத்தை உண்டாக்கி சர்வசனத்தை உண்டாக்கின இயேசு சர்வத்தை உண்டாக்கி இயேசு அவர்களுக்கு நல்ல நன்மைகளை தருவார். அவனுக்கு நல்ல நன்மைகளை அதைத்தான் அந்த வசனத்துல சொல்லி நல்ல வசனத்தில் പറയുന്നത്. 7:11 அதான் சொல்லியிருக்குது. 7:14 പറയുന്നത്. நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். நன்மைகளை கொடுப்பது அதிகம். இந்த ஆலயத்துக்கு நீங்க வந்து விட்டபடியால் இந்த ஆலயத்தில் வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். இந்த ஆலயத்தில் வந்தால் எல்லாருக்கும் நன்மைகள் கிடைக்கும். நன்மைகள் மாத்திரம் நன்மையை தருவார். நன்மையை தருவார். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ஒருவர் கூட கலந்துட மாட்டீங்க. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. நன்மையை தருவார். நன்மையை தருவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மைன்னா என்ன? என்ன அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நன்மைன்னா என்னங்க? நன்மைனால் என்ன? அது இன்னொரு வசனம் சொல்லுது. நன்மை என்றால் இன்னொரு வசனம் வேற ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இன்னொரு வசனம் வேறொரு காரியத்தை പറയുന്നു. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் லூக்கா எழுதும்போது என்ன எழுதுகிறார்? லூக்கான வசனத்தில் லூக்கா என்ன പറയുന്നത്? லூக்கா மருத்துவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. லூக்கா மருத்துவர் என்ன லூக்கா 11:13 வசனத்தை வாசிங்க. லூக்கா 11:13. கொள்ளாதவர்களாகி நீங்கள், அதே வசனம் மத்தேயு 7:11 சொல்லப்பட்ட வசனம். லூக்கா 11:13 சொல்லுகிறார். 11:13 പറയുന്നു. நீங்கள் பொல்லாதவர்கள், ஆனாலும் நீங்கள் நல்லது செய்கிறீர்கள். കൊല്ലാത്തവരാണെങ്കിൽ നിങ്ങൾ നല്ലത് ചെയ്യുന്നുണ്ട്. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவானவர் பரலோகத்தின் தேவனானவர் இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் பிதாவான இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு ஜெபம் செய்கிறவருக்கு பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியை கொடுப்பது இந்த ஆவியை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் மிக அல்லவா? நிச்சயமான. நன்மைனா என்னதுங்க? நன்மைனால் എന്താണ്? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி. நன்மைனா என்னது? நன்மைனால் എന്താണ്? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி. ஹalleluya. ஹalleluya. நாம் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அபிஷேகத்தில் நிரம்பியிருக்கிறோம். அந்நிய பாஷையில் நிரம்பி இருக்கிறோம். தேவ வல்லமையினாலே நிரம்பி இருக்கிறோம். வல்லமையினால்
அதனுடைய அளவு அவ்வளவுதான். அந்த அளவு அதுதானே. அளவு பெரிதா இருக்காது. வலுதாயிട്ടുണ്ട്. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமானவன். அபிஷேகத்துக்கு ஒரு அளவு கிடையாது. அபிஷேகத்துக்கு வர அளவு இல்லை. நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பண்ணிட்டுள்ள. எந்த அளவா? எந்த அளவு? முழங்கால் அளவு, முழங்கால் அளவு, கணுக்கால் அளவு, கணுக்கால் அளவு, அதுக்கடுத்தால முழங்கால் அளவு, அடுத்தால இடுப்பு அளவு, அடுத்தால நீச்சலாகும். அதனுடைய அபிஷேகத்தின் அளவு அப்படி கூடிக்கிட்டே இருக்கும். கூடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு வருகிற நன்மைகள் கூடிக்கொண்டே இருக்கும். இவ்வளவுதான் அப்படின்னு அதுக்கு அளவு கிடையாது. இந்த நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு தருவார். ஆண்டவரே, நன்மை தருவதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நன்மை தருவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மை தருவதற்காக ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை எனக்கு தருவார். கர்த்தர் நன்மையானதை எனக்கு தருவார். கர்த்தர் நன்மையானதை உனக்கு தருவார். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை தருவார். பரிசுத்த ஆவியை தருவார். நன்மை என்னதுங்க? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி. சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இன்னொரு வசனத்திலே சொல்லி இருக்கிறார். சகரியா 9 வாசியுங்கள். சகரியா 9 வாசிங்க. 12 வாசியுங்கள். 12 வாசிங்க. என்ன சொல்லுகிறார்? இந்த வாட வரைக்குது. கவனிங்க அந்த வசனத்தை. சந்திக்க. எடுத்து வாசிங்க. சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிலைகளே, அரணித்து திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கே ஆண்டவர் தருவார். 2 நன்மை தருவாராங்க. பரலோக நன்மை, ஆவிக்குரிய நன்மை. சரீரத்துக்கு உரிய நன்மை, இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான நன்மை. அல்லேலூயா. 2 விஷயம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம். சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன? உடுக்க, தங்க, போக, வர தேவையானவைகளை தருவார். எல்லாத்தையும் தருவார். நல்ல வேலை தருவார். இதெல்லாம் உனக்கு தருவார். ஆவிக்குரிய நன்மைகளை தருவார். அபிஷேகம், ரட்சிப்பு, ஆவியின் வரங்கள், விசுவாசமாகிய வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த பரிசுத்தாவின் காரியங்கள் எல்லாம் நமக்கு தருவார். எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையின் பாக்கியம் என்னன்னு புரியுது? இதெல்லாம் நமக்கு பாக்கியங்க, மற்றவங்களுக்கு கிடையாது. ரட்சிப்பின் அனுபவத்துள்ள அவருடைய ஆலயத்துக்கு வருவர்களுக்கு மாத்திரம்தான். உங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்றைக்கு தருவன் சொல்றாரு. அல்லேலூயா. அற்புதங்களை செய்யும் சக்தி இன்றைக்கு தருவன் சொல்றாரு. அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளதான் வரம் இருக்குது. வரம் நிறைய இருக்குது. அந்த வரங்கள் நம்மிடத்தில் கிரியை செய்யும்போது கண்ணுக்கு காண்கிற அற்புதங்கள் நடக்கும், காணாத அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. நீங்க எல்லாரும் முடிஞ்சா எடுத்து பார்த்துருக்கோங்க. அல்லேலூயா. 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 தேவன் வல்லமை உள்ளவர், பராக்கிரமசாலி. வரங்கள் நம்முடைய தேவைகளுக்காக கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் தருகிறார். வேறு ஒரு ரீதியில வரம் வராது. நன்றாய் கவனியுங்கள். கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது. 9 விதமான வரங்கள் இருக்கிறது. எங்க இருக்குது? எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். கொரிந்தியர் 12 பாருங்க. எப்படியெனில் ஞானத்தை போதிக்கும் வசனமாகிய வரம்
வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், விசுவாசமாகிய வரம், விசுவாசமுள்ள வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், குணமாக்கும் வரங்கள், குணமாக்கமுள்ள வரம், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், அற்புதங்களை செய்யும் சக்தியும், அற்புதம் செய்யாத சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம், தீர்க்க தரிசனம் பரவாயில்ல வரம், வேறொருவனுக்கு ஆவியிலே பகுத்தறிதலும், ஆவிகளை பகுத்தறிந்து அதன்படியாய் நடத்துகிற வரம், ஆவியை பகுத்தறிந்து அது பிரகாரம் நடக்கிற வரம், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், அந்த பாஷைகளை பறைந்த வரம், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், பாஷைகளை அதை வியாக்கியானம் செய்த வரம், அளிக்கப்படுகிறது. அடிக்கப்படுகிறது. இவையெல்லாம் இது எல்லாமே அந்த ஒரே ஆவியானவர் ஒரே ஆவியானவர் தான் தருகிறார். ஒரே ஆவியானவரே நமக்கு தருவது. அவனவன் போஜனத்திற்காக தருகிறார். அவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொருவனுக்கும் கொடுக்கிறார். 9 வரங்களும் 9 வாக்கு கொடுக்குന്നുണ്ട്. எனக்கு ஒரு வரம் கொடுக்கிறார், எனக்கு ஒரு வரம் கொடுக்குന്നുണ്ട്. அம்மாவுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார், அம்மாவுக்கு ஒரு வரம் கொடுக்குന്നുണ്ട്. ஐயாவுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார், ஐயாவுக்கு ஒரு வரம் கொடுக்குന്നുണ്ട്. சிஸ்டர் லிசிக்கு ஒரு வரம் கொடுக்கிறார், நீக்கு ஒரு வரம் நம்ம கொடுக்குന്നുണ്ട്. எல்லாருக்கும் ஒவ்வொரு வரம் கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வரம் அது கொடுக்குന്നുണ്ട്. ஒவ்வொரு ரீதியா அது செயல்படும். ஒவ்வொரு ரீதியிലാണ്. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துலயும் ஒரு வரம் மாத்திரம் இருக்குது. நம்மளுக்குள்ள ஒரு வரம் அது மாத்திரம். அது என்ன வரம்? அது என்ன வரம்? விசுவாசமாகி வரம். விசுவாசமாகுന്ന வரம். விசுவாசத்துல தான் நம்ம அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக் கொள்கிறோம். விசுவாசமான அற்புதங்களையும் அடையாளம் நம்ம செய்கிறது. பிரியமானவர்களே, பிரியமானவரே, நன்றாய் கவனியுங்கள். நல்லாட்டு சந்திக்கும். கண்ணிலே காண்கிறவைகளை நாம் விடுதலை பெற்று நாம் அதிலே சுதந்திரமாய் ஜீவிக்க முடியும். நம்ம கண்ணில காண்றதை விட்டு நம்ம சொந்தமாய் நம்மளால ஜீவிக்க ஒரு பள்ளம் இருக்கிறது, அந்த பள்ளத்தை பார்த்து நம்ம விலகி போய்விட முடியும். ஒரு குழியை கண்டா நம்மளுக்கு குழிக்கு விலகி போய் நமக்கு போக முடியும். ஆனால் தெரியாத சில ஆபத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அறியாத சில ஆபத்துகள் உண்டு. இது பேய் மண்டலத்தில் இருக்கிறது, இது பேய்வன் நம்மளுக்கு தெரியும். சாத்தான் மண்டலத்தில் இருக்கிறது. சாத்தானில் கைப்பிடிக்கிறது. இதுல நம்ம எப்படி விலகி ஜீவிக்கிறது அது நமக்கு தெரியாது. அது நமக்கு அறிவிக்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அതാണ് பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. 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 நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரும்படியாக தேவன் வந்திருக்கிறார். ஒத்திரி நன்மைகளை நமக்கு எனக்கு தேவன் வந்திருக்கிறார். அதை உங்களுக்கு தருவார். அது നിങ്ങൾക്ക് தரும். கவலைப்படாதீர்கள். சங்கடப்படாதே. தேவன் உங்களுக்கு மத்தியிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் നമ്മുടെ പക്കൽ നാം കൊണ്ടിരിക്കുന്നു. நம்ம ஜெபிக்கணும். നമ്മൾ പ്രാർത്ഥിക്കണം. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? എന്താ പറയുന്നത്? ஜெபிக்கிறவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். പ്രാർത്ഥിക്കുന്നവർക്ക് നന്മയെ കിട്ടും. ஜெபிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். പ്രാർത്ഥിക്കുന്നവർക്ക് പരിശുദ്ധ ஜெபிக்கிறவர்களுக்கு வரம் கொடுப்பார். പ്രാർത്ഥിക്കുന്നവർക്ക് വരങ്ങളെ കൊടുക്കും. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. லூக்கா 6ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. சோதரம் ലൂക്കാ 6 നിങ്ങൾ വീട്ടിൽ പോയി വായിച്ചു നോക്കൂ. ஆமா 10ல இருந்து 20 வரைக்கும் வாசித்து பாருங்க. 10 ൽ നിന്ന് 20 വരെയും വായിച്ചു നോക്ക്. அநேக நோயாளிகள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். അനേകം നോയ് വ്യാധി പിടിച്ചവർ ദൈവത്തിന്റെ അടുത്ത് വന്നു. அவர்களை குணமாக்கும்படி சீசர்களுக்கு தம்முடைய கிருபைகளை கொடுத்தார். അവരെ സുഖമാക്കപ്പെടുന്ന ശിഷ്യർക്ക് അതിന്റെ വരങ്ങളെ കൊടുത്തു. அருமையானவர்களே, സന്തോഷമാണവരെ. இயேசுவினிடத்தில் வந்த அனைவரையும் குணமாக்கினார். യേശുവിന്റെ അടുത്ത് വന്നാൽ എല്ലാവരെയും സുഖമാക്കും. எல்லாரையும் குணமாக்கினார். എല്ലാവരെയും സുഖമാക്കും. எல்லாரும் விடுதலை பெற்றார்கள். എല്ലാവരും സുഖമാക്കി പോയി. அப்படி விடுதலை கொடுப்பதற்கு അങ്ങനെ വിടുതലയുള്ളവർ இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார். യേശു പരിശുദ്ധാത്മാവിനെ சோதர அப்போஸ்தலர் 10:38ல അപ്പോസ്തലർ 10:35 இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார். യേശു പരിശുദ്ധാത്മാവിനെ പെற்றிருந்தான். யோவான்ல யோவானிலே சோதரம் 3ஆம் அதிகாரத்துல சோதரம் மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார். യേശു പരിശുദ്ധാത്മാവിനെ പെற்ற யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆமா, அவர் ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியை பெற்றார். അവർ ജ്ഞാനസ്നാനം എടുത്ത് വെളിയിൽ വരുമ്പോൾ അവർ പരിശുദ്ധാത്മാവിനെ பரிசுத்த ஆவியை பெற்றார். അവർ പരിശുദ്ധാത്മാവിനെ அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது அவர் பரிசுத்த ஆவியை பெற்றார். 10:38 யோவான் പറയുന്നത് അവർ പരിശുദ്ധാത്മാവിനെ പെற்றுകൊണ്ടാണ്. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. பரிசுத்த ஆவி பெறாதவங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. പരിശുദ്ധാത്മാവിനെ കിട്ടാത്തവർക്ക് വാങ്ങിക്കൊള്ളൂ. ஆமா, நீங்க தான் ஜெபம் பண்ணி கேட்கணும். നിങ്ങൾ തന്നെ ജപിച്ച് വാങ്ങിക്കണം. ஜெபம் பண்ணி கேட்டா ஒரு நிச்சயம் தருவார். നിങ്ങൾ ജപിച്ചാൽ നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചാൽ வேதம் തീർച്ചയായിട്ടും பொய் சொல்லாது. വേദം കള്ളം പറയാതെ நிச்சயம் தருவார். തീർച്ചയായിട്ടും തരും. நிச்சயம் தருவார். തീർച്ചയായിട്ടും തരും. பரிசுத்த ஆவி நமக்கு மிக அவசியம். പരിശുദ്ധാത്മാവ് നമുക്ക് മുഖ്യമായ ആവശ്യം. அந்த ஆவிகளை பகுத்தறிகிற தெளிவான சிந்தனை நடத்திப்பு இல்லை என்று சொன்னால் പരിശുദ്ധാത്മാവ് പാദം അത് ഇല്ലെന്നാൽ பிசாசு நம்மை கட்டி போடுவாள். പിശാച് നമ്മളെ കെട്ടിയിടും. பிசாசு நம்மை நம்முடைய வாழ்க்கையை மறைமுகமாக கட்டி போடுவாள். നമ്മുടെ வாழ்க்கையை അവർ கெட்டியிடும். கையை காலை கட்டி போடுவாள். ആരെ കയ്യെ കെട്ടിയിടും. நம்ம வேற எதுவும் செய்ய விடாம அவன் கட்டி போடுவான். നമ്മൾ വേറെ എതും ചെയ്യാതെ അവൻ കെട്ടിയിടും. அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியாது. അത് നമ്മൾ വീണ്ടും
வரம் உண்டாகும். ஆகையினால அதனாலே ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே நாம் தொடர்ந்து நன்மைகளை பெற வேண்டும். ஆண்டவரோட வாசனைகளை குறிச்சாடு நம்ம நன்மை வர வேணும். அல்லேலூயா. ஹalleluya. ஒரு சிஸ்டர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. சிஸ்டர் வந்துட்டு இருந்தார். கேரளாவுல இருந்து வந்திருக்காங்க. கேரளாவிலிருந்து வந்துட்டு இருந்தார். கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் கொண்டு வந்துட்டு நம்ம இருந்தார். சபையிலிருந்து இன்னைக்கு விடுதலை செய்யப்படுறாங்க. நம்ம சபையிலிருந்து விடுதலை கொடுத்தோம். அல்லேலூயா. ஹalleluya. நம்ம சபையிலிருந்து இன்னைக்கு விடுதலை செய்யப்படுறாங்க. நம்ம சபையிலிருந்து விடுதலை கொடுத்தோம். அவங்க கைகளை கட்டுகளை கர்த்தர் அறுக்க போகிறார். அவருடைய கை கட்டுகளை கர்த்தர் கால் கட்டுகளை அறுக்க போகிறார். கட்டுகளை அறுக்க சரீரம் முழுவதும் பழையினால கட்டி வச்சிருக்கிறார். அறுக்க போகிறார். மழையினாலே கட்டியிருக்கிறார். சிந்தனையில பெரிய வியாதனை வைத்திருக்கிறார். அறுக்க போகிறார். நீ ஒரு வேதனை வச்சு அதை அறுத்தா போதும். கண்களால் காண முடியும். கண்களால் காணலாம். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இதுக்கு தான் பிஷப் மோகன் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஹalleluya. அவருக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை இன்னைக்கு செயல்படுத்த போகிறார். அவருக்கு கொடுத்த வார்த்தை இன்னைக்கு எல்லாத்தையும் தீராத சாபத்தை கர்த்தர் தீர்க்க போகிறார். தீர்த்தாய் போகும். எத்தனையோ பொல்லாத ஆவிகளினால் கட்டப்பட்ட அந்த செய்வினையை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார். எத்தனையோ செய்த சர்வனைகளை அவர் நீக்க மாற்றாய் போகணும். ஆனா ஜெபம் மாத்திரம் பண்ணணும். அந்த பிரார்த்தனை மாத்திரம் நீங்க செய்யணும். ஜெபித்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். ஜெபிச்சாய் நீங்கள் பிரார்த்திச்சாய் பரிசுத்தாவி கை பிடிச்சா Praise the Lord. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Hallelujah. இப்போ நம்ம அந்த அபிஷேகத்தை பெற போகிறோம். நம்ம இப்போ அந்த அபிஷேகம் அந்த நன்மையை பெற போகிறோம். நன்மை நம்ம வாங்க. நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்களே அவர் கேட்டு வாங்கிச்சோம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருடைய பரிசுத்த ஆவி. அடங்கி நிற்கிறவர்களுக்கு பரிசுத்தாவி. யார் கீழ்ப்படுகிறாங்களோ யார் அடங்கி நிற்கிறார்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வரும். தான் அந்த பரிசுத்தாவி. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 200 வசனம் சொல்லுது. பரிசுத்தாவியை வாங்கிக்கணும்னா 200 வசனங்கள் எத்தனை பாருங்க. வசனம் சொல்லுது? 200 வசனங்கள். 200 வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியை 200 வசனங்கள் பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியின் காரியங்களை 200 வசனங்கள் வலியுறுத்துகிறது. பரிசுத்தாவியோட காரியத்தில் 200 வசனங்கள் வலியுறுத்தணும். 200 வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா எப்படி நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? 200 வசனம் நம்ம அடங்கி கேட்டு நம்ம நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் அபிஷேகத்தை பெறணும். ஞானம் நம்ம குடும்ப பிள்ளைகளை நம்ம அபிஷேகம் கிட்டணும். நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நன்மை நமக்கு கிட்டணும். நன்மை வராட்டுன்னா தீமை வந்துடும். நன்மை வந்து இல்லைங்க தீமை வரும். நன்மையினால நம்ம நிரப்பிக் கொள்ள வேண்டும். நன்மைனாக நம்மளை நமக்கு நிறைக்கணும். அல்லேலூயா. ஹalleluya. நன்றாய் கவனியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மத்தியிலே வந்துட்டார். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும். நன்மையானதை தருவார். நன்மையானதை செய்யும். நன்மையானதை மாற்றம் தருவார். நன்மையானதை மாற்றம் செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. சிஸ்டர் போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு நானும் கடந்து போகிறேன். அதற்கு பின்பு ஐயா 2 வசனத்தை சொல்லி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு கடைசியாக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம முடிச்சுட்டு எல்லாரும் அதுக்கு பிறகு ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பாட்டு பாடிடுவோம். என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? அல்லேலூயா. நம்ம அடிமையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட தெரிஞ்சவங்க கூட பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வேற நம்ம என் கூட பாட்டு பாடுவாங்களா? வாங்க வாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நன்மைகளை ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். சொந்த பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை
ஜீசஸ் சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்களை தாழ்த்துகிறோம், அருமையாகிறோம், போகிறோம். ஆசை செய்த நோய்களவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபையில் வந்திருக்கிற அனைத்து மக்களுக்காக, பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவன் எல்லாரையும் தொடுங்க, எல்லாரையும் தொடுங்க. நன்மையாளர் நிரப்புங்க, பாக்கியத்தாளர் நிரப்புங்க. இந்த நாளை விசேஷமாக்கி நீரே வந்து ஸ்தோத்திரம்.
சபையின் மீது உடைய நன்மைகள் திரளாய் கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பும். வல்லமையினால் அபிஷேகத்தினால இருதயத்தை, சரீரத்தை, உடம்ப, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் நிரப்பும். வீடு நிரம்பட்டும். அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பட்டும். சந்தா ரேகா பூலாபா காஷாகா ரேகா பூலாபா இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் தேவன் நிரப்பி ஆசீர்வதித்தேன். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையை கொண்டு நாங்கள் நிற்பதற்கு காரணமாக இருந்ததான ஆண்டவரே, தேவ ஊழியர் சிவராஜை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தசமபாகம் கொடுக்கிற, காணிக்கை கொடுக்கிற, சந்தா கொடுக்கிற, இந்த சபையில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு நன்மை பெற வேண்டும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை கொடுத்து சந்தோஷத்தினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சில காரியத்தை சொல்லிட்டு ஜெபிச்சு கொடுப்பாங்க. பிறகு முடித்த பிறகு விடுதலை நிச்சயமா இருக்குது. சகோதரி விடுதலைக்காக வந்திருக்காங்க. ஜாமம் பண்ணுவாங்க. நீங்கள் ஆண்டவர் பெரிய கட்டளை உடைப்பாங்க. பேராயர் கண்காணி பேராயர் மோகனிங்க எல்லாரும் கரங்களை தட்டி ராஜாவத்தில் வந்து நகர்வனம் போயிட்டு இருந்தாங்க. எங்கே போயிருந்தாரு? நகர்வனம். ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். எங்கே போயிட்டு இருந்தாரு? நகர்வனம். அப்போது ஒரு பிச்சைக்காரன் போட்டிருந்தாங்க. அந்த பிச்சைக்காரனை பார்த்துட்டு போடணும். அவர்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராஜா ஒரு செம்பு காசை போட்டார். என்ன போட்டார்? ஒரு செம்பு நாணயத்தை போட்டார். அந்த நாணயம் வாங்கும் பொழுது அந்த பக்கத்தில் ஒரு ஒரு காவா இருந்துச்சான். நம்ம உள்ள சாக்கடை அதில் விழுந்துச்சான். உடனே என்ன பண்ணான் அவன்? அந்த கையை விட்டு சாக்கடையில் இருக்கிற இதை எது தேடனான்? அந்த செம்பு நாணயத்தை தேடணும். உடனே அந்த ராஜா என்ன பண்ணான்னா, சரி அதெல்லாம் தேடாத, இந்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு வெள்ளி நாணயத்தை கொடு. இந்த கையில் அந்த வெள்ளி நாணயத்தை வாங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணானா, கையை விடா சாக்கடை கையை எடுத்தேன்னா செம்பு நாணயத்தை, செம்பு நாணயத்தோட அதிகமான விலை இருந்தது வெள்ளி. மறுபடியும் என்ன பண்றாரு? இது பத்தல பொழுதுன்னு தங்க நாணயத்தை கொடுக்குறாரு. மறுபடியும் வாங்கணும். என்ன பண்றான்? இங்க கையை விடலாம். மறுபடியும் ராஜா பண்றாரு, என்னுடைய சமஸ்தானத்துல பாதியவனுக்கு என்ன பண்ற சொல்றாரு? தருங்கன்னு சொல்றாரு. என்ன பண்ண நம்மளா இருந்தா அந்த இடத்துல சொல்லுங்க போலாம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஏன்னா நன்மையானதை தேவன் தருவார் என்று தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ணிருப்போம்? சந்தோஷப்பட்டிருப்போமா? என்ன பண்ணிருப்போம்? என்ன சொல்லுங்க. சீக்கிரம் போனா சீக்கிரம் சொல்லுங்க. பொறுமையா போலாம்னா பொறுமையா போலாம். தலையை மட்டும் எனக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கூட ஆளுங்க எனக்கு கிடைக்காது இருக்காது. எப்படிப்பட்டிருப்போம் நம்மளாம்? தெரியல. நன்மையானது பெருவன் ஐயா அவ்வளவு நேரம் சொன்னாரு. நீங்க எல்லாமே தெரியுதா பார்த்து என்ன பண்ணிருப்போம் நம்ம? ஆனா அப்படி பண்ண மறுபடியும் கையை விட்டுருப்பான் நினைக்கிறீங்க. நம்ம என்னதான் தேவனுக்குள்ள வந்தாலும் நன்மையானதை தேவன் கொடுத்தாலும் மறுபடியும் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே எங்க இருக்கிறது? சாக்கடைக்குள்ளதான் போயிருக்கு. நம்மளுடைய ஸ்தானம் என்ன? நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தானம் என்ன? மகிமையான ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. கொடுக்கும் கரங்களை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஏந்தி நிற்கிற கரங்களாக ஏந்தி நின்று கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டேன். சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு ஆனந்தம் வருது. ஆனா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் என்ன, அறிவு என்ன, புத்தி என்ன, எல்லாத்தையும் இழந்தாலும் மறுபடியும் சேக்கடைக்குள்ள கையை விட்டு தேடுகிற ஒரு பிள்ளைகளாகத்தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? வாங்குற கரமா இல்ல, கொடுக்கிற கரங்களா நம்மள தேவன் வைத்திருக்கிறார். ஆனா மீண்டுமாக எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், வேதனைகள் மீண்டுமாக வருவதற்கு காரணம் என்ன? தேடுகிற இடம் என்ன? நம்ம
கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? அதை இழந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். தேவன் என்ன தருவார் நம்மளுக்கு? என்ன வசனம் சொன்னார் ஐயா? என்ன தருவாரு? நன்மையானதை தருவார். ஆனா நன்மையானவை நமக்கு கிடைத்தாலும் நம்ம என்ன பண்றோம்? சாக்கடைகளை கையை விடுவார்கள். ஏன்னா நமக்கு முன்பாக நமக்கு கொடுக்கிறவர் யார் என்பதை மறந்தவர்களாக இருக்கிறோம். இந்த ராஜா தெரியல, ராஜா நமக்கு கொடுத்தாரு, போய் சொல்ல மாட்டாரு தெரியல. நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் நமக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாமே நமக்கு முன்பாக கொடுக்குற. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதோட புதிய காரியங்களை செய்கிறேன்னு சொல்றாரு. நீ அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம கூட இருக்கிறோம், அறியாத எட்டாவதுமான பெரிய காரியம் நம்மளோட செய்வாங்க. ஆனா அவங்க தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? என்னது நம்ம கூட வருவாங்க சொல்ற காரியம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர்கள். அதே அந்த ராஜா தன்னுடைய சிந்தனையில வேற மாதிரி நினைத்திருந்தாருன்னா அவ்வளவுதான்டா. நம்ம என்னதான் கொடுத்தாலும் அந்த முழு ராஜ்யத்தை கொடுத்தாலும் என்ன பண்ணுவான்? ராஜா தேடுவான். ஆனா அருமையான வார்த்தை கேட்டா தருமா அந்த பிச்சைக்காரன்? நீ கொடுக்கறதுல இந்த பாதிய ராஜ்யத்துல இந்த காவா வருமா? என்னது பாதிய ராஜ்யம் நீங்க கொடுத்துட்டீங்க, அந்த பாதிய ராஜ்யத்துல இந்த காவா வருமா? மறுபடியும் எதுக்கு? சாக்கிட்டு மறுபடியும் அந்த சிந்தனை மாறும். அவருடைய பிள்ளையாக நீ அடிமையாகிறாமல் என்ன சொல்லியிருக்காரு? அப்படியாப்பட்ட ஒரு வாக்கியத்தை கொடுத்த நமக்கு நம்ம யாரை நம்பி பார்க்கிறோம்? நன்மையானதை தருகிற தேவனை விட்டுட்டு நன்மை இல்லாத சில காரியங்களை நோக்கி நம்ம பார்க்கிறோம். தானியேல் புத்தகத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்கிறாரு. ஆரம்பத்தில் 2ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, தனக்கு நஷ்டம் வராதபடிக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறதுல தனக்கு நஷ்டம் வராதபடிக்கு சில பிரதானிகளை ஏற்படுத்துறாரு. ஒரு கட்டளை பிறக்கப்படுகிறது, ஒரு கட்டளை இந்த எழுதி முத்திரை போடப்படுது. ஆனால் ஒருத்தன் மீறலாம். என்ன பண்ற? ஒருத்தன் மீறலாம். அந்த கட்டளைக்கு அவங்க அடிப்படையில். ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் இல்லை. எனக்கு தேவையானது ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் கொண்டு வந்து தருகிற தேவனாய் அவர் இருக்கிறபடியா நான் யாருக்கு எந்த பிரதானிக்கும் எந்த கட்டளைக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அதனால அவன் செய்ய வேண்டிய காரியங்களாக 3 வேளையை தேவனை நோக்கி தொழுது கொண்டவனாக இருந்தான். ஆனா அவன் மேல எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்? கிறிஸ்துவாய் நம்ம மேல எப்படி குற்றம் கண்டுபிடிக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அது மாத்திரம் நம்முடைய வேலை. ஏன்னா வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்படியாப்பட்ட தேவன் சகலத்தை வார்த்தையினால படைக்கிறாரு. உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது. ஏதாவது ஒரு பொறுமை சொன்னாரா? ஆனா எப்படி சொல்றாரு? ஒரு அதிகாரமுடையவராய் சொல்றாரு. ஆனா அவங்களை படைக்கும் போது மட்டும் அப்படியாப்பட்ட தேவன் தன்னை தாழ்த்தி இறங்கி வர்றாரு. இறங்கி எவ்வளவு எந்த அளவுக்கு தாழ்த்துமா இறங்குறாரு. ஏன்னா பச்சை மண்ணை கையில தூக்கி குடிக்க முடியாது, அதை சுட்டு என்ன பண்ணலாம்? அந்த பானையான இடத்துல அப்படியாப்பட்ட தேவன் தாழ்த்துறாரு, இறங்கி வராரு. இறங்கி வந்து ஆனா சகலத்தை கொடுக்கிற தேவனை மறந்துட்டு ஏதோ உலகப்பூர்வமான காரியத்தை நோக்கிப்பாங்க பாருங்க. ஆனா அப்படி பார்க்கலாம ஒரு கட்டளை பிறக்கப்படுது, அந்த கட்டளைக்கு அவன் செவி கொடுக்கல. ஆனா அவன் மேல குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு பாக்குறாங்க. போடுற கையெழுத்த சிங்கக்கோவையில குத்தி போயிட்டு புதுசா ஒரு கட்டளையை போட்டு சிங்கக்கோவையில போட வைக்கிறாங்க. ஆனா சிங்கக்கோவையில போய் விடுறான். ஒரு சிங்கம் அவனை என்ன பண்ணல, சேதப்படுத்தல. ஆனா அதே கீழே ஆனா அதுக்கு முன்னாடி ராஜா சொல்லிடலாம், உன்னை விடுவிக்க ஒரு தேவனை கருத்து உன்னோடு கூட சர்வ தேவன் இருக்கிறார். ஒரு ராஜா தெரியுது, எப்படியாச்சும் அவனை காப்பாற்றலான்னு பாக்குறாரு. தேவன் அப்படிதான் எப்படியாச்சும் நம்மளை காப்பாற்ற. ஆனா நம்ம என்ன பண்றோம்? சில காரியங்கள் நம்மளுடைய சிந்தனை எல்லாத்தையும் மாற்றி மறுபடியும் தூக்கி போடுறாங்க. தூக்கம் வரல, நமக்கு விரோதமா வந்த எதனா பிரச்சனை போராட்டம் பண்ணா நம்மளால தூங்க முடியாது, பயப்படுவோம். ஏன்னா நம்மளோடு இருக்கிறவங்க யார் என்பதை அதே போல நம்மளுக்கு முன்பாக யார் என்ன செய்தாலும் அவங்க பயப்படணும் தான். பாருங்க, காலையில ஏற்றி ஓடிடலாம். என்ன செய்யணும்? சிங்கம் சாதாரணமா இருக்கும். ஒரு பள்ளி எப்படி இருக்கும், எப்படி அந்த அடிச்சா எப்படி கொண்டாட்ட வெயிட்டுன்ற மாதிரி அடிச்சா அப்படி இருக்கும். ஆனா ஒன்றும் கேட்கணும், எல்லாமே எப்படி இருக்குது? சாதாரணமாக கூட
பார்த்தனே சொல்றார் உங்களுடைய ராஜா. எழுதப்பட்ட சட்டம் மறுபடியும் மாறுது. இஸ்ரேலின் தேவனாகி கர்த்தரை தவிர வேறு யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாத ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஏன்னா தேவன் யார் என்பதை நம்ம மூலியமா அவர் வெளிப்படுத்துவார். மறுபடியும் அந்த ராஜா சொல்ற ஒரு சட்டத்தை போடுறாரு. யார் யாரெல்லாம் இவன் மேல குற்றப்படுத்தினாலும் அவங்க எல்லாரும் கூப்பிட்டு வர்றாரு. கர்த்தர் வசனம் 2 பேரா, அவனும் அவன் மனைவிகளும் அவன் பிள்ளைகளும் போடப்பட்டிருக்கும். எல்லாரும் என்ன பண்றாங்க? வீடு குழியில போடுறாங்க. ஆனா அவங்க தரையில விழுவதற்கு முன்பாகவே அந்த சிங்கம் என்ன பண்ணுது? அடிச்சு காலி பண்ணுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எந்த தரையில போய் உட்கார்ந்துருக்காங்க. சிங்கம் எல்லாம் சுத்தி நின்று இருக்குது. ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போய் பாருங்க. சிங்கம் என்ன பண்ணுது? உட்கார்ந்து இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக செயல்பட்டவருடைய ஆத்மா அந்த எல்லாருக்கும் போடுறதுக்கு முன்பாடி தரையில போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது இந்த சிங்கம்? நம்மளுடைய ஸ்தானம் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? ஐயா அருமையா எடுத்த நன்மையானதை நீங்களும் ஏன்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த சட்டத்தா இருந்தாலும் அந்த சட்டத்தை மாற்றுற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எந்த ஸ்தலத்துல இருக்கிறீங்களோ, எந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சட்டத்தை மாற்றுவாரு. உங்களுக்கு விரோதமாக எந்த சட்டம் யார் போட்டாலும் சரி அந்த சட்டத்தை மாற்ற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா நன்மையாவது மாற்ற தீமை செய்கிற தேவன் நம்ம இல்லை. ஆமென். யாவது எழுதி நிற்கிறோமா? கண்களை மூடிய வண்ணமாக நன்றி 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 சகப்பனே. தேவன் அடியனுக்கு விடுதலை விடுதல். அடியனுக்கு ஒரு விடுதலை ஊழியம் யாருக்காவது விடுதலை வேண்டும் அந்த எந்த சாபத்துக்களாக இருந்தாலும் வியாதிகள் போராட்டங்கள் இல்லை எனக்கு எதுவாக இருக்குது முடிஞ்ச உடனே எனக்கு தனிப்பட்ட முறையில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்காக ஜெபத்தை அது நைட்டு 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நீங்கள் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்து எனக்கு முழுமையாக ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது எவ்வளோ நேரம் இருந்தாலும் இன்னைக்கு விடுதலை பெற்றுக்கலாம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா.
யாருக்கெல்லாம் விடுதலை வேண்டுமோ அவங்க நீங்கள் என்ன செய்யலாம், முன்பாக நீங்கள் கடந்து வரும் பொழுது அவங்க அவங்களுக்காக செவிப்பார். இப்போ சபை நம்ம என்ன செய்யறோம் முடிச்சுட்டு அவங்க ஐயா கையில் கொடுப்போம். அவங்க தொடர்ந்து உங்களை என்ன செய்வாங்க, உங்களுக்காக செவிப்பாங்க. சர்வ வல்லவரை இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நடிச்சிருக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்க வைத்துதிக்க ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் கர்த்தருக்கு கொடுத்த கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அமைக்கி கொடிக்கு சரிந்து விடும்படியார் என் ஆண்டவங்க திருநாள் அடியில் கொடுப்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரை இந்த நாளிலும் எங்கள் மாத்திரை வந்திருக்கு அதனால கருளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளிலும் தொடர்ந்து ஆண்டவரை விடுதலை ஊழியத்தை செய்யப்படியாக அது கடந்து வந்திருக்காங்க. கர்த்தர் இந்த இடத்துல ஆண்டவரை மகிமையான காரியங்களை செய்ய என்னை விசுவாசிக்க நான் செய்கிற காரியம் செய்வார் அதை பார்க்கல பெரிய காரியங்களை செய்வார்கள் சொன்னீங்களே. அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் இந்த ஊழியத்தை உறுதிப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரை கர்த்தரப்படியாக நீ செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என்னை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நாங்கள் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட சொந்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். அன்றாட இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனாகும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியத்துவமும் இந்த வார்த்தை கொடுக்கிறவர்களுக்காக சகல பரிசுத்தமானதும் எவருக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். வேகும் பிள்ளைகள் அப்படியே முன்பாக வந்து அதுக்கான ஊழியக்காரர்